அட பாவி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? இதுக்குதான் இந்த ரவுடி பைய சகவாசம் வேணாம், இவனை முதல்ல இருந்தே வீட்டுல சேர்க்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு ராத்திரி இளமதி கூட இவன் கூட தான் வந்தா. நல்ல வேளை கடவுள் கருணை காமிச்சிட்டாரு. பாத்தீங்களா, இவன் சுயரூபம் தெரிஞ்சு போச்சுல. இப்போவாவது இவனை வெளியே அனுப்பு. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நடுராத்திரியில ஊருக்கு வந்தான்னு போய் சொல்லி அவ பேரை கெடுக்க பாக்குறியா? ஒரு ரவுடித்தனம் பூரா இப்ப தெரிஞ்சு போச்சு. பேர்பட்ட ஆளா இருக்க நீ. விட்டா இந்த உலகத்தையே வித்துருவ போல இருக்கே. ஒரு ரவுடித்தனம் மாதிரியே உன் வாயும் வளர்ந்து நிக்குது. ஏடு ஊருக்கு மூச்சு விடாம தம் கட்டி பேசினா நீங்க பேசுனதெல்லாம் உண்மை ஆயிடுமா? உங்க பொண்ணு என் ரூமுக்கு வந்தது உண்மை. அவளை நான் கைய புடிச்சு வெளியே கூட்டிட்டு வந்து விட்டதும் உண்மை. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அது அசிங்கம் தெரிஞ்சதுனாலதான் வெளியே கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிறுத்தினேன். இப்படி எல்லாம் பேசி எனக்கு கேவலப்படுத்தாதீங்க. என் பொண்ணு கைய புடிச்சு வம்பிழுத்ததும் இல்லாம இப்ப தேவையில்லாம அவன் மேல பழி போட்டு பேசிட்டு இருக்கியா? என் பொண்ணு எதுக்கு ஒரு ரூம் பக்கம் வரப்போறா? அதுவும் இந்த பாழடைஞ்ச டஞ்சன் ரூமுக்குள்ள. அதுவும் இவன் தலையணைக்கு கீழே ஏதோ எடுக்க வந்தாள். நான் சொல்ல வந்ததை சொல்லியே தீரணும். மைனா பரம ரூமுக்கு போனது உண்மைதான். ஐயோ, ஏன் இளமதி? ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. ஒரு ரவுடி பையன், இவனுக்கு பயந்து நீ போய் சொல்லலாமா? இங்க பாருங்க, நான் யாருக்காகவும் போய் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையதான் சொன்னேன். மைனா தான் நம்ம வீட்டுக்குள்ள இருந்து பதுங்கி வெளியில போனா. அவ போனது கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுனால அவளை கூப்பிடாம அவ எங்கதான் போறான்னு கவனிச்சேன். அதான் நேரா பரம ரூமுக்கு வந்து பரம படுத்துட்டு இருந்த தலைகாணிய தூக்கி ஏதோ எடுக்க போனா. அதுக்குள்ள பரம எழுந்து அவ கைய புடிச்சிட்டாரு. உடனே அவளை தரன்னு வெளியில எடுத்துட்டு வந்து சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டாரு. இது அத்தனையும் நான் என் ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. யாருக்கும் பயப்படணும்.